குட் மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம். டுடே என்ன வீடியோ? 2வது பையனுக்கு தமிழ்மாறனுக்கு பர்த்டே வருது. சரி ஓகே கொஞ்சம் பர்த்டே ஷாப்பிங்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவனுக்காகவும் இன்னொன்று மெயின் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு 4 டீஷர்ட் தான் வச்சுருக்காங்க. போட்டதே திருப்பி ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டீஷர்ட் 4 டீஷர்ட் 2 பேண்ட் எடுக்கலான்னு சொல்றதுக்காக தான் மெயினாக கிளம்பி வந்தோம். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் வர்ற சேம் மார்ட்டு தான் விஷால் மார்ட்டு. ஏன் எங்களுக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புடின்னா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு கடைன்னே சொல்லலாம். குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். ப்ரைஸும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. அதனால தான் நாங்கள் மெயினாக இந்த கடைக்கு விரும்பி வருவோம். இது செகண்ட் டைம் வரோம் அப்படின்றதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. இங்கே நாங்கள் போன டைம் என்னன்னு தெரில, கடையில் ஒரு எறும்பு கூட இல்ல. சேல்ஸ்மேன் மட்டும்தான் இருந்தாங்க. ஃபுல்லாக கடையே கழுவி போட்ட மாரி இருந்துச்சு. ஒரு கூட்டம் கூட இல்ல. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 பேர் அந்த மால்லேயே இருந்திருப்போம், மார்ட்லேயே. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளம்பி போயாச்சு. ஃபஸ்ட்டு போனோனே லேடீஸ் செக்ஷன் தான். கிட்ஸ் வியர் நிறைய இருந்துச்சு. பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். இந்த கெவுன்லாம் நான் காமிச்சதுக்கு 299, 399 அப்படி என்னம்மா இதுவே இவ்வளோ ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பாப்பாவுக்கு எடுக்க வரல. ஃபஸ்ட்டு தம்பிகளுக்கும் உங்களுக்கும் பார்த்துட்டு கடைசியில் நாங்கள் எங்களுக்கு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பசங்க கூட்டமாக இருந்தாலே என் பசங்களை கையில் பிடிக்க முடியாது. ஒரே குஷால் ஆயிடுவாங்க. இன்றைக்கி கடையில் கூட்டம் வேறு இல்லை, அது நான் சொல்லவே தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஜாலியாக. "ஏய் நான் தான் கத்திக்கிட்டே இருந்தேன், டேய் சும்மா இருங்கடா சும்மா இருங்கடா" அப்படின்னா ஒரு பொட்டு கூட கேட்கவே இல்லை. அவங்க வேலையை அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தம்பிகளுக்கு மட்டும் கொஞ்சம் டிஷர்ட்லாம் எடுத்து அங்கேயே வியர் பண்ணி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம், எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோரில் மென்ஸ் வியர் கிளம்பியாச்சு. போய் பார்த்தா கடல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்கங்க. என்ன அதாவது ஸ்டார்ட்டிங் ரேட்டில் 99 ரூபீஸ்க்கே ஆரம்பிக்குது. மென்ஸ் வியர் வந்து 99 ரூபீஸ்க்கே ஆரம்பித்து கடைசியில் ஹெவி ரேட் வரைக்குமே இருக்குது. இங்கே பாரு போனோடனே அவர் போட்டிருக்க அதே சேம் கலர்லேயே டிஷர்ட் பார்க்குறாரு அவரே. அட அந்த கலரை விட்டுட்டு உள்ளே போய் நிறைய வெரைட்டி இருக்குது, அதை போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். போனோடனே ஒரு மஸ்டர்ட் எல்லோ, அதாவது டார்க் எல்லோவும் இல்லாமல் லைட் எல்லோவும் இல்லாமல் ஒரு எல்லோ எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த டிஷர்ட்டு. சரி ஓகே ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக போட்டு பார்த்துட்டு அவங்க எடுத்த டிஷர்ட் எல்லாமே போட்டு பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு தான் எடுத்தோம். ஏன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கம்ஃபர்டபுள் வியர் சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே எத்தனை டிஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஷர்ட் மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. நான் சரி ஓகே இன்னும் ஒன்று எடுப்பானே, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. "நீ டிஷர்ட் பார்த்து கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டே இரு, நான் பசங்களோட நான் உள்ளே போய் எங்களுக்கு ட்ரெஸ் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு கிளம்புனேன். பட் போகலை. உள்ளே போயிட்டு என்னென்ன வெரைட்டி ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் பார்த்துக்கிட்டு இருக்க கேப்பில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேஸ்கெட்டில் பாப்பாவை உள்ளே உட்கார வச்சு இந்த எண்டு டு அந்த எண்டு வரைக்கும் பாப்பாவை தள்ளி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலி ஆகிட்டாங்க. சரி ஓகே நம்மளும் ஒரு என்ட்ரியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே ஒரு ட்ராபேக் வச்சுருக்காங்க தெரியுமா? ஸ்டார்டிங் மக்களை வந்து கவர்ந்து இழுக்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் வந்து டபுள் நயன்னு சொல்லிட்டு குறைச்ச ரேட்டை முன்னாடி தொங்க விட்டுட்டு பின்னாடி ஃபுல்லாக அப்படியே ஹெவி ரேட்டாக வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அவருக்கு எடுத்த டிஷர்ட்லாம் போக மற்ற டிஷர்ட் சும்மா எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டு தம்பிகளோட எனக்கு ஒரே என்ன கடையில் கூட்டம் இல்லாதது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்கள கூட்டமாக இருந்தாலே பார்க்க முடியாது. கூட்டம் இல்லாதனால அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காமிக்கிற ஷர்ட்லாம் வந்து 499, 599, 399 அந்த மாதிரி அப்படி இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரே ஒரு பேண்ட், கார்கோ பேண்ட் மாதிரி மாடலில் ஒரு பேண்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதையும் ட்ரையல் பார்த்துட்டு தான் எடுத்தோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ரையல் பார்த்து தான் எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி டிசைனில் என் வீட்டுக்காரரு பேண்ட் போட்டது கிடையாது. இது ஃபஸ்ட் டைமு. அப்படியே கிளம்பியாச்சு. அவங்க சேட்டையெல்லாம் பண்ணிட்டு ஏதோ
ரக்ஷபந்தனம் இல்ல ராக்கி ஏதோ வரப்போகுது. இந்த மாரி ராக்கி நெறையா அந்த கடையில குவிச்சு வச்சிருந்தாங்க. பாக்கெட் ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இன்னைக்கு வெட்னஸ்டே அப்படின்னால சந்தை வேற. இவங்க திடுதிப்புன்னு வந்தோனே ஷாப்பிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷாப்பிங்னாலே யாருக்கு தான் சந்தோஷம் இல்லாம இருக்கும். நானும் குஷியா கிளம்பிட்டேன். பசங்களுக்கும் அவங்களுக்கும் எடுத்த ஷர்ட்ட வந்து இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க வீட்லயே சொன்னாங்க, "3 பேத்தையும் இழுத்துட்டு எப்படி தான் நீ மேனேஜ் பண்ணி போயிட்டு வர்றியோ?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் என்னால மட்டும் 3 பேத்த மேனேஜ்மென்ட் பண்ண முடியாது. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்டும் எனக்கு வந்து துணையா இருக்காங்க. அவங்க டியூட்டி விட்டு வந்தாலும், அவங்க சோம்பேறித்தனத்த பார்க்காம, ஒரு டல்னஸ பார்க்காம எல்லா வேலையிலுமே எனக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதாவது நான் எல்லா வேலையிலுமே வீட்டு வேலையும் சரி, எல்லா வேலையிலுமே அவங்க எனக்கு ஷேர் பண்ணி குடுக்குறதுனால எனக்கு இவ்வளோ டைம் கிடைக்குது. நான் இந்த வீடியோவும் என்னால எடுக்க முடியுது. பசங்களையும் என்னால கேர் பண்ணி பார்த்துக்கிற முடியுது. என் வீட்டுக்காருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு காமிச்சேன் நான் ரெட் கலர் டீ-ஷர்ட் வந்து 199. இதில வந்து என்ன பண்ணா, நம்ம ஒரு இந்த சொட்ரு போடுவோம்ல, அந்த மாடல்ல இருக்கும் பார்த்தீங்களா? டிசைன் அந்த மாரி இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப புடிச்ச அந்த மஸ்டர்ட் எல்லோ சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிரீன் கலரு. அந்த அவர் போட்டிருந்த கிரீன் வேற, இந்த கிரீன் வேற. இது வந்து ஒரு மாரி சல்லடையா நல்லா இருந்துச்சு. பட்டன் வச்சிருந்துச்சு. எல்லாமே 3மே சேம் ரேட்டு தான் 199. அவங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு பசங்களுக்கு வந்து எடுத்துட்டோம். பசங்களுக்கு வந்து ரொம்ப ரேட் கம்மியில தான் எடுத்தோம். சும்மா ரஃப் யூஸுக்கு தானே அப்படின்னு சொல்றதுக்காக ₹89 ஸ்டார்ட்டிங் ரேட் வந்து ₹89 2 பேத்துக்குமே சேம் கலர்ல, சேம் டிசைன்லேயே எடுத்தாச்சு. ஏன்னா 2 பேருக்கும் எப்பயுமே நான் வந்து ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணேன்னா 2 பேத்துக்கும் ஒரே மாரி தான் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுவேன். கிடைக்காத பட்சத்தில தான் வந்து சரி ஓகே கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத எடுப்பேன். ஆனா இங்கே வந்து 2 பேத்துக்குமே மேட்சிங் நெறைய கிடச்சி சூப்பரா இருந்துச்சு. இவங்க திடீர்னு சரி ஓகே எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிரு நான் இப்போ டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு உங்களை சந்தைக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நான் இட்லிக்கு வேறு மாவு ஊற வச்சுருக்கேனே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏதோ கிடைச்ச டயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்களும் வந்துட்டாங்க. வந்த உடனே கிளம்பு நம்ம சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 7:30க்கெலாம் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஐயோ சந்தை அடைச்சிருமே அப்படின்னா இல்லை 9:00 வரைக்கும் இருக்குவா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஆனா என்ன, சாப்பாட்டுக்குரிய டின்னருக்குரிய ஒரு வேளை கூட நான் பார்க்கல. போம்போதே உங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன். "அப்பா இன்னைக்கு ஒண்ணுமே நான் பண்ணலப்பா. ஏதாவது ஒரு ஆர்டர் போடு சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேருந்து கிளம்பும்போதே வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டாங்க. பிரியாணி சூப்பரா இருந்துச்சுங்க பிரியாணி. ₹120 நெனைக்கிறேன். 2 பார்சல் வாங்குனோம். அப்புறம் வந்து பன்னீர் கிரேவி வந்து வாங்க சொன்னேன். நான் வந்து ஆர்டர் போட்டோம். பட் வந்து ரெடி ஆகல. லேட் ஆகும் அப்டின்ட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானுக்கு பதிலா நான் சப்பாத்தி செஞ்சுக்கிறேன் வீட்ல. கிரேவி மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு, பிரியாணியும், கிரேவியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ காமிக்கிற இந்த ரேட்டு மட்டும் 199 தம்பி மாறனுக்கு எடுத்தேன். டிசைன் சூப்பரா இருந்துச்சு. இந்த கடற்கரையிலலாம் உட்காந்துருப்போம்ல மரம், டிவியில பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாரி டைனோசர் ஃபுல்லா வச்சு சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, இந்த பேண்ட் மட்டும் ₹400ங்க 399 ஒர்த்தபுள் தான். சூப்பரா இருந்துச்சு. வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. காட்டன் தான். மெட்டீரியல் சூப்பரா இருந்துச்சு. கடைசியில தம்பிக்கு வந்து ஒரு ஷர்ட் பாருங்களேன் இப்ப. இது என்னது? புலி. நான் செய்கிற மாரி என் பசங்களும் வந்து புலி ஷர்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அங்க பாருங்களேன். இது அவங்க அப்பா செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்படி தாங்க கடைசியில் இதுவும் ஒன்று வாங்கினோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த பாக்ஸ். இது வந்து 999 நினைக்கிறேன். ஆமாம், ₹100க்கு ₹1 கம்மி. சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே இது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இவ்வளோ தான். ஆனால் மாறனுக்குரிய பர்த்டே ட்ரெஸ்ஸுக்குரிய ட்ரெஸ்ஸே எடுக்க கிடையாது. ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான் எடுத்திருக்கோம். ஈவினிங் போல் அம்மா எனக்கு கேக் வண்டி வந்திருக்கு, கேக் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பசங்க வெளியில் விளையாண்டவங்க உள்ளே ஓடியான்ட்டாங்க. அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பீஸ் கேக்கு, இவனுக்கு கப் கேக்கு, எனக்கு சமோசா வாங்கி சாப்பிட்டு எல்லாமே ரிலாக்ஸாக இருந்தோம். சரி ஓகே நீ வீட்டில் வேலையெல்லாம் பாரு, நான் பாப்பா கொஞ்சம் நேரம் தூக்கி வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. அவங்க கொஞ்சம் பாப்பா வெளியில் தூக்கிட்டு போனதுனால தான் என்னமோ எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் ரொம்பலாம் பார்க்கல, கொஞ்சம் பார்த்தேன். சந்தைக்கும் போயிட்டு வந்துட்டு பிரியாணியும் வாங்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்படி யாரெல்லாம் வெளியில் பர்ச்சேசிங் போகும்போதோ, இல்லை ஒரு நாள் வேலை ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஹோட்டலில் ஆர்டர் போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி நம்ம ஊர் பிரியாணி மாதிரி உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி
2 பீஸ் ஒரு இதில் 2 பீஸ் வச்சுருந்தாங்க. 2 லெக் பீஸ் நார்மல் பீஸ் இருந்துச்சு. கூடவே வந்து கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. வாங்கின காய்கறிலாம் என்னால் எடுத்து கூட வைக்க முடியல. எடுத்து வெளியில் வச்சுட்டு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாவாட்டி தூங்கவே வந்து எனக்கு வந்து 11:30 12 ஆயிடுச்சுங்க. பிடிச்சா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.